சரிடி, இப்ப சொல்றேன். நேத்து சொன்னியே முடிஞ்சா டைவர்ஸ் வாங்கி குடுங்கன்னு. நானும் விசாரிச்சேன். அந்த சனியனை நீதான் குடுக்கணுமாம்ல. ஐயோ, எங்க எழுதி குடு பாப்போம். எனக்கும் என் புருஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஐயோ. அவர் யார வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு வெத்து பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கூட பார்க்கலாம். சம்மந்தியம்மா, முடிஞ்சா உங்க அப்பாவை கடைக்கு அனுப்பிச்சு ஒரு பாண்ட் பேப்பரை வாங்கி அதுல கையெழுத்து போட்டு கொடு. சம்மந்தியம்மா, சி, என்னம்மா இப்படி பேசுறீங்க? என் பொண்ணை எப்படியாவது சரி பண்ணி அவளை திருத்தி நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேனே. கொஞ்சம் அவகாசம் கொடுங்கம்மா. ஆமாம்மா. ஏய், வாய மூடியா. தகப்பனாயா நீ? இப்படி ஒரு பொண்ணை வளர்த்து வச்சிருக்கியே, இந்த மாதிரி மானங்கெட்ட பொழப்புக்கு நாண்டுகிட்டு சாவலாம். என்ன பேச்சு பேசுறா உன் பொண்ணு? என் பிள்ளைய பார்த்து இன்னொருத்தியோட கூத்தடிக்கிறான்னு சொல்றாளே, எனக்கு எப்படி இருக்கும்? ஆனா அந்த ரேணுகா உத்தமி. அவளை போய் இவ எப்படி குறை சொல்லலாம்? இவ மனசுலதான் குரோதம் இருக்கு. என்னம்மா இது? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கோபம் வருதாமா? இந்த கோபம் முன்னாடியே வந்திருக்கணும். இந்த தவிப்பு உங்க பொண்ணு பொட்டியை தூக்கிக்கிட்டு வந்தாலே அப்பவே இருந்திருக்கணும். எங்க போச்சு அப்ப? அடியே, தைரியம் இருந்தா எழுதி கொண்டு வாடி. பொக்கு இருந்தா என் முன்னாடி விட்டெறிஞ்சிட்டு போ. எனக்கு என் புருஷனுக்கு சம்பந்தம் இல்ல. அவன் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், யார வேணாலும் கட்டிக்கிட்டோன்னு எழுதி கொடுத்துட்டு போய்கிட்டே இரு. நான் வேற பொண்ணை பார்த்து கட்டி வச்சுக்கிறேன். ஐயோ, என்னம்மா ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ச்சே, சும்மா கடை. பேச வந்துட்டா பெருசா. ஏய், உன்னை தாண்டி கேக்குறேன், சொல்லு. அவ்வளவுதானே? அதானே வேணும் உங்களுக்கு? டைவர்ஸ் பேப்பர் தானே வேணும்? நாளைக்கே நான் உங்ககிட்ட வந்து டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்கறேன். எனக்கும் என் புருஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கறேன். ஏய், இப்போ இடத்த காலி பண்ணுங்க. ஐயோ, அண்ணி நில்லுடி. பொண்ணை வளர்த்திருக்கிற லட்சணத்தை பாரு. அடச்சு மானம் கெட்ட பொழ. சம்மந்தியம்மா, யோ, வண்டி அடியா. சம்மந்தியம்மா. அடச்சே, என்ன ஜென்மமோ. வனிதா, வனிதா, என்னம்மா இது? நீ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு மாப்பிளையோட சண்டை போட்டுக்கிட்டு இப்படி வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சா, நீ என்னடானா டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்கற அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சும்மா தமாஷ்கெல்லாம் சண்டை போட முடியாதுமா. அப்படியே சண்டை போட்டாலும் கோச்சிட்டு அம்மா வீட்ல வந்து உட்கார்றதுக்கு ஒரு ரீசன் இருக்காதுல்ல. ஆனா நீ சொல்ற காரணம் ரொம்ப தப்பா இருக்கேம்மா. மாப்பிள்ளைய அந்த மாதிரி யாரும் தப்பா நினைக்க முடியாதப்ப நீ மட்டும் எதை வச்சு அப்படி நினைக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. நான் அவரோட வாழ்றவப்பா. இத்தனை காலமும் நான் அவரோட வாழ்ந்தவ கூட. எனக்கு தெரியாத என் புருஷனை பத்தி? என் புருஷனை விட எனக்கு அந்த ரேணுகாவை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும்பா. 2 பேர் மனசுலயும் சாக்கடை ஓடுதுப்பா. இத திரும்ப திரும்ப சொல்றதுக்கு எனக்கு தான் அசிங்கமா இருக்கு. இத பாருமா, மாப்பிள்ளைய நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கன்னு தான் எனக்கு இப்பவும் தோணுது. அவர் சகஜமா தான் எல்லாரோடையும் பழகுறாரு.
ரேணுகா கிட்ட தங்கச்சி மாதிரி தான் பழகுறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிருக்காரேம்மா. அப்புறம் ஏமா தப்பா நினைக்கிற? அப்படிதான்ப்பா எல்லார்கிட்டயும் சொல்லுவாரு. அவர் சொல்றது நீங்க நம்புறீங்கன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஆனா நான் இல்லாத நேரத்துல ஏன் வீட்ல அவளுக்கு என்னப்பா வேலை? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. என்னம்மா குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? அவங்க ஒரே தொழில் பண்றவங்க, ஒரே பிசினஸ்ல இருக்கிறவங்க. ஒரு ஆத்திர அவசரம்னா நேர்ல வந்து பேசிட்டு போக மாட்டாங்களா? அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை போயிருந்தாருன்னா இந்த சந்தேகம் அதே வீட்ல இருக்கிறவங்களுக்கு வந்திருந்தா நாம அதை சாதாரணமா எடுத்துப்போமா? சீப்போன்னு சொல்ல மாட்டோம். நான் சொல்ல மாட்டேம்மா. அவரோட பார்வை தப்பா இருக்குமா. இது உங்க கண்ணுல படலன்னா அது உங்க கோளாறுன்னு அர்த்தம். எனக்கு நல்லா தெரியுமா. என் புருஷனை என் மனசுக்குள்ள வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தவ. எப்படா அவர் வருவாரு, எப்படா அவரோட குடும்பம் நடத்துவோம், எப்படா நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு குழந்தை பிறந்து சந்தோஷமா செட்டில் ஆகும்னு ஏங்கிட்டு இருந்தேன். வெக்கத்தை விட்டு சொல்றேம்மா, இவ்ளோ ஆசையும் ஏக்கமும் இருக்கிறவ எப்படிம்மா வீட்டை விட்டு வருவா? தப்பா புரிஞ்சுக்கிட்டா எல்லாருமே இப்படித்தாம்மா. ஆத்திரத்துல அறிவழந்துட்டு பின்னாடி அவஸ்தைப்படுறது பெரும்பாலான பெண்கள் செய்யற வேலை. என் பொண்ணு நீ அப்படி ஒரு காரியத்தை பண்ணிடக்கூடாதுங்கிற பொறுப்புல தாமா இப்ப நான் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். வேணாம் வனிதா, தயவு செஞ்சு உன் மனச மாத்திக்க. இத பாருமா, மாப்பிள்ள கிட்ட வேணும்னா நான் இன்னொரு தடவை பேசவா? அந்த ரேணுகா விஷயத்த பத்தி நான் சொல்லியே கேக்குறேமா. என் பொண்ணுக்கு இதுதான் சந்தேகம், இல்லன்னு நிரூபிக்க முடியுமான்னு கேக்குறேன். கேவலம்பா. எனக்காக நீங்க ஏன் உங்களையே கேவலப்படுத்திக்கணும்? அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. இன்னொன்னு, இதெல்லாம் நிரூபிக்கவே முடியாதுப்பா. நிரூபிக்கணும்னு நினைச்சா அதை விட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. இந்த ரேணுகா இல்லைன்னா நாளைக்கு இன்னொருத்தி வருவா. அவளும் இல்லைன்னா வேற ஒருத்தி வருவா. அவரோட புத்தி அதுதான், அவரோட சுபாவம் இதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அவரோட நிம்மதியா என்னால குடும்பம் நடத்த முடியும்? நானும் சந்தோஷமா இந்த முடிவை எடுக்கலப்பா. ரொம்ப யோசிச்சு நிறுத்தி நிதானமா 4 விஷயத்தையும் ஆலோசனை பண்ணிதான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். என் அத்தை வந்து டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுன்னு கேட்டப்போ என்னைக்கோ ஒரு நாள் நடக்க வேண்டிய விஷயம்தான். அவங்க கேட்காம இருந்திருந்தாங்கன்னா அத நானே செஞ்சிருப்பேன். அவங்களே கேட்டுட்டாங்களே. அத தள்ளி போட வேணான்னு தோணுதே தவிர அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்ற விஷயம் இல்லப்பா. வேண்டாம்மா, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. இத பாரு, இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு நீ கையெழுத்து போட்டுருவ. நாளைக்கு உண்மை வேற ஒண்ணா இருந்தா வாழ்நாள் பூராவும் நீ தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருப்ப. செல்லாம், வீட்டுக்கு வந்துட்டேம்மா. 8 o'clock வரேன்னு சொன்னேன். 7:30 வந்துட்டேன் பாத்தியா? ஆமா, வந்து என்ன கிழிக்க போறீங்க? ஏய், எங்கேயாவது வெளில சாப்பிட போலாமா? நீங்களே சொல்லுங்க, எங்க போலாம்? சரவண பவன். போன வாரம் தான் போனோம். வசந்த பவன். எங்க அப்பா பர்த்டேக்கு அங்க தானே போனோம். அதுவும் வேண்டாம். அமராவதி, சரவண பவன், சங்கீதா, வேண்டாம். சைத்ரா, பாம் க்ரோவ், கையேந்தி பவன். என் பொண்ணு அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறத பாத்துக்கிட்டு என்னால உயிரோட இருக்க முடியாதுமா. உயிரோட இருக்க முடியாது. இதுதாம்மா என் விதி. நான் அதை ஏத்துக்க தயாரா இருக்கேன். உங்க விதி நான் தானா? என்னை சகிச்சுக்க நீங்க தயாரா இருங்க. மத்தபடி இந்த விஷயத்த பத்தி இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு தயாரா இல்ல. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ப்ளீஸ். வனிதா, என்னங்க? விமல், என்னம்மா? உன் போன் அடிச்சுட்டே இருக்குப்பா. பாத்ரூம்ல இருக்கிறேன், அட்டன் பண்ணி யாருன்னு கேளு. இது எப்படி அட்டன் பண்றதுன்னு தெரியலையே. சரி, எதையாவது ஒண்ணு பண்ணி பேசுவோம். ஹலோ,
ஐயோ, என்னப்பா சொல்ற? எப்ப நடந்துச்சு? இப்பதாங்க 1 மணி நேரம் ஆச்சுக்கா. அட கடவுளே, நல்லதானே இருந்தா, என்னாச்சு திடீர்னு? என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, சரிப்பா, போன வெகி, நான் வந்துடுறேன். இப்பதான் ஊரை விட்டு கிளம்பி வந்தேன், மறுபடியும் அங்க போகணுமா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. யாருமா? யார் ஃபோன் பண்ணாங்க? என்னத்த சொல்றது, என் சித்தி மக இருந்தால, ஆமா. அதாண்டி அந்த அங்க இருக்கண்ணி, அவ போய் சேர்ந்துட்டாளாம். இப்பதான் அவ புள்ள ஃபோன் பண்ணி சொல்றான். சித்தி மகனா யாருமா? போன மாசம் கூட நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களே அவங்களா? அவளே தாண்டி, அவளுக்கும் என் வயசுதான் இருக்கும். அநியாயமா அதுக்குள்ள போயிட்டாளே. இப்ப இதுக்குன்னு ஒரு தடவை நான் ஊருக்கு கிளம்பி போகணும். அத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏமா, நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? சித்தி மகனா தங்கச்சி மாதிரி இல்லையா? போகணுமா வேணாமான்னு யோசிக்கிறியா? உனக்கே நியாயமா இருக்கா? அது இல்லடா, இப்பதான் ஊர்ல இருந்து கிளம்பி வந்தேன். மறுபடியும் போயிட்டு அங்கேயே இருக்கிறதா இருந்தா சரி, திருப்பி இங்க வந்தாகணுமே. ஒன்னும் அவசரம் இல்லம்மா, கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் வாயேன். இந்த வீடு எங்க போயிட போகுது, நான் தான் எங்க போயிட போறேன். அதெல்லாம் என்னால முடியாதுடா. இத பாருடா, உன் பொண்டாட்டி கிட்ட 2ல 1 நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். என்னதான் நினைச்சிட்டு இருக்கா அவன் மனசுல? ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? அந்த பேச்ச விடுமா. இங்க பாரு, உன் சித்தி மகனா உனக்கு கூட பிறக்காத தங்கச்சி. அவங்க சாவுக்கு நீ போகாம இருந்தா ஊர்ல 4 பேர் என்ன நினைப்பாங்க? அம்மா, அண்ணன் சொல்றதுதாம்மா கரெக்ட். கல்யாணத்துக்கு போகலனா கூட பரவாயில்ல, சாவுக்கு போகலன்னா கெட்ட பேர் தானே வரும். தெரியும்டி, இதெல்லாம் தெரியாம இல்ல. ஆனா பஸ்ல உக்காந்தா முழங்காலெல்லாம் வலிக்கும்டி. அத நினைச்சாதாண்டி எனக்கு கஷ்டமா இருக்கு. அம்மா, உன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. நீ இங்க இருந்து ஊருக்கு போறதுக்கு நான் டாக்ஸி ஏற்பாடு பண்றேன். நீ முதல்ல கிளம்புற வழிய பாரு. ஏண்டா, என்ன துரத்துறதுல இவ்வளவு குறியா இருக்கியேடா நீ? நேரமா உன் சித்தி மக இறந்துட்டான்ற நியாயமா பார்த்தா உன் கூட சேர்ந்து நானும் வரணும். எனக்கு இங்க தலைக்கு மேல வேலை இருக்கு, அதனால என்னால வர முடியல. நீ முதல்ல கிளம்புற வழிய பாரு. நான் 10வது நாள் காரியத்துக்கு வந்து சேர்றேன். அம்மா, உங்க 2 பேருடைய துணிமணி பேக் பண்ணு, நான் கார் சொல்லிடுறேன். போ, சீக்கிரமா போ. அழு, நல்லா அழு. வேற என்னடி பண்ண முடியும் உன்னால? இத பாருடி, நான் உனக்கு நல்லதை தான் சொல்றேன். கேக்குறதும் கேட்காததும் ஓ இஷ்டம். மாப்பிள்ளை கேட்டதுல என்னடி தப்பு? அவர் இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் கேட்டிருப்பாங்க. அவராவது பரவாயில்ல, அமைதியா அன்பா எடுத்து சொல்லிருக்காரு. சத்தியம் பண்ணுன்னு கேட்டிருக்காருல்ல, அப்படின்னா என்னடி அர்த்தம்? உன்னை அவர் மதிக்கிறாருடி, உன் சத்தியத்தை நம்புறாரு. அடுத்த செகண்டே அவர் கை மேல அடிச்சு சத்தியம் பண்ணி குழந்தைய தூக்கி இருந்தன்னா நீ மனுஷிடி. அத விட்டுட்டு அவர் இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாரு, அத சொல்றாரு, இத சொல்றாருன்னு என்கிட்ட வந்து ஒப்பாரி வைக்கிறியே, நான் என்னடி பண்ண முடியும்? ஏமா, என்னம்மா புரியாம பேசிட்டு இருக்க நீயும்? நான் சொல்றதுல இருக்கிற நியாயத்தை யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. இது தப்பு இல்லையா? இன்னொருத்தரோட பொருளை அபகரிச்சாலே தப்புன்னு நினைக்கிறவனா ஒருத்தி குழந்தைய போய்? இத பாருடி, திரும்ப திரும்ப நீ இந்த நியாயம் தர்மத்துல தான் வந்து நிக்கிற. உன் வீட்டுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு, இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. அதுக்கு நீ கட்டுப்படணும். சரி, உனக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். எல்லையில காவல் காக்கிற ராணுவ வீரர்கள் எதிரி எல்லையை தாண்டி வந்தான்னா அவனை துப்பாக்கியால சுடலாம். அது அவங்களுக்கு தர்மம்டி. அதே எல்லையில குடியிருக்கிற யாரோ ஒருத்தர் துப்பாக்கியை வச்சிருந்தா கூட
அது தப்பு. அது தண்டனைக்குரிய குற்றம்டி. தர்மம் ஒண்ணுதாண்டி, நியாயம் ஒண்ணுதான்னு அங்க போய் பேசிட்டு இருப்பியா? அம்மா, நீயாமா இப்படி சொல்ற? என்னால நம்பவே முடியலம்மா. இப்படி தாண்டி நான் சொல்லுவேன். உனக்கு நியாயம் தர்மம் எல்லாம் பெருசா இருக்கலாம், எனக்கு நீ நிம்மதியா இருக்கணும்டி. அதுதான் எனக்கு வேணும். இந்த வீட்ல வளர்ற குழந்தை உன் புருஷனோட குழந்தைடி. அது அவருடைய ரத்தம். உனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு சொல்லு? ஆனா சுப்பு, அரைஞ்சதா பாரு. எதுக்கு திரும்ப திரும்ப அவ பேச்சையே எடுத்துக்கிட்டு இருக்க? உன் மாமா தான் தெளிவா சொல்லிட்டாருல்ல, சுப்பு பெத்து போட்டாலும் இது அவ குழந்தை கிடையாது, இந்த வீட்டு வாரிசுதான்னு அவர் தெளிவா சொல்லியிருக்காருல்ல. காயத்ரி, இந்த குழந்தைக்கு தாயா இருக்கிற வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்குடி. உனக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத மட்டும் நீ முடிவு பண்ணிக்கோ. இப்படி பேசுனா நான் என்னம்மா பண்ணுவேன்? நீயாவது என்ன புரிஞ்சுப்ப, ஏன் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லுவேன்னு தான் உன்னை கூப்பிட்ட. நீ என்னடானா? நிச்சயமா என்கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்காத. வாழ்க்கையில நாம தெரிஞ்சோ தெரியாமலோ சில தப்பு பண்ணிடுறோம். அதுக்கு காலம் பூரா விலை கொடுக்க வேண்டியதாயிடுது. நீ இதுவரைக்கும் எந்த தப்பு பண்ணலங்கிறது உண்மை காயத்ரி. ஆனா இப்போ இந்த குழந்தை விஷயத்துல நீ எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப தப்பா இருக்கு. புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, அனுசரிச்சு போறது. உன் வீட்டுக்காரர் சொல்றதுதான் உனக்கு முக்கியமா இருக்கணும் காயத்ரி. அப்படி இருந்தா தாண்டி நீ குடும்பத்தை கட்டி ஆள்றவ. கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல உன் நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? உன் அத்தை உன்னை மதிச்சாங்களா? உன் மாமா உன்னை ஏத்துக்கிட்டாங்களா? எவ்வளவு அவஸ்தைப்பட்ட, எத்தனை நாள் நீ கதறி அழுதிருப்ப. இன்னைக்கு அப்படியெல்லாமா இருக்கு? மனச மாத்திக்கிட்டு அவங்க உன்னை ஏத்துக்கல, விட்டு கொடுத்து வாழல. ஏண்டி நீ மட்டும் இப்படி இருக்க? ஐயோ அம்மா, அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா. சுப்புவோட குழந்தை இங்க இருக்கிறப்போ உரிமையே இல்லாதன்னா அத ஏன் குழந்தைன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. ஆனா அதுக்காக குழந்தைக்கு நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை. செய்ய மாட்டேன்னு சொல்லல, செய்ய வேண்டாம் தடுக்கிறது தான் எனக்கு சங்கடமா இருக்குமா. செய்ய கூடாதுன்னு சொல்லல. இத பாரு காயத்ரி, ஓ நல்லதுக்கு தான் சொல்றோம். மாப்பிள்ள சத்தியம் பண்ண சொன்னா நீ சத்தியம் பண்ணு. உண்மையிலேயே உனக்கு அந்த குழந்தைய வளர்க்கணும்னு என்ன இருந்ததுன்னா சத்தியத்தை பண்ணி கொடுத்துட்டு குழந்தைய வாங்கிக்கொடி. அதுல ஒண்ணு தப்பு இல்ல. வீடுன்னா விட்டு கொடுத்துதான் போகணும், அதுல ஒண்ணு தப்பு இல்லடி. இத கூட தெரிஞ்சுக்காம என்னம்மா பொண்ணு நீ. இத பாரு, நான் கிளம்புறேன். அடுத்த தடவை இந்த பிரச்சனையை என்கிட்ட சொல்லாத. நான் வந்து பாக்கும்போது குழந்தை உன் கையில இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீ ஏன் பொண்ணு, இல்லன்னா நீயாச்சு உன் வீட்டுக்காராச்சு. எக்கேடோ கெட்டு போங்க. ஏமா சுப்பு, உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. வா. என்ன பார்க்கவா? யாரோ சரவணாமா, யாருன்னு தெரியாது, உன்னை பார்க்க வந்திருக்காரு. வா. வணக்கம் சிஸ்டர், என் பேர் சரவணன். என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு உங்களை நல்லா தெரியும். உங்களுக்கு பிறந்த குழந்தையும் தெரியும். என்ன என்ன சொல்றீங்க? யார் நீங்க? என் குழந்தைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க.
என் குழந்தைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு எல்லாமே தெரியும் சிஸ்டர். கொஞ்சம் நிதானமா கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லுவேன். உண்மையை சொல்ல போனா உங்களை பார்க்கணும் பேசணும்னு நினைச்சுதான் படாத பாடுபட்டு நீங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு பர்மிஷன் கேட்டு வரத்துக்குள்ள போதும் போதும் ஆயி போச்சு. முதல்ல நீங்க யாரு? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. என் பேர் சரவணம்மா. நான் எந்த ஊருக்காரன், என்ன ஏதுன்ற மேட்டரெல்லாம் உனக்கு தேவையே இல்லை. இப்போ உனக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க குழந்தை இன்னும் சாவல. என்ன இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்களே? இப்படி ஒரு வார்த்தை வேற ஒருத்தர் வாயிலிருந்து வராதான்னு நான் எவ்வளவு நாளா ஏங்கிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? யார்கிட்ட இருக்கு என் குழந்தை? ப்ளீஸ் எனக்கு என் குழந்தை வேணும். எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ், தயவு செஞ்சு சொல்லுங்களேன். பத்திரமா இருக்குமா, நீ ஒன்னும் பயப்படாத. உன் மாமா வீட்டுல தான் அந்த குழந்தை இருக்கு. அந்த காயத்ரி ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து வளர்க்கறாளே, அது யாரோ பெத்த புள்ள இல்ல, நீ பெத்த புள்ள.